தாத்தா பாட்டியோட பாசம் அதை அனுபவிச்சவங்களுக்கு மட்டும்தான் அதோட அருமை தெரியும். நம்ம வீட்டில் எல்லாரும் நம்ம மேலே அன்பாக இருப்பாங்க. ஆனால் தாத்தா பாட்டியோட அன்பு மட்டும் கொஞ்சம் வித்தியாசமானது. நம்ம மேலே எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம்ம சந்தோஷத்துக்காக மட்டும் சந்தோஷப்படுற அன்பு அது. நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது நம்ம தாத்தா கையை பிடிச்சு நடந்திருப்போம், பாட்டி கையால் சாப்பிட்ருப்போம். நம்ம சாப்பிட மாட்டோன்னு சொன்னாலும் இன்னும் கொஞ்சம் சாப்பிடுன்னு பின்னாடியே வந்திருப்பாங்க. அப்போ அது நமக்கு சாதாரணமாக தெரிஞ்சிருக்கும். ஆனால் நம்ம வளர்ந்த பிறகு தான் இன்னும் கொஞ்சம் சாப்பிடுன்னு சொன்ன அந்த வார்த்தைக்குள்ளே எவ்வளோ பாசம் இருந்துச்சுன்னு தெரியும். தாத்தா பாட்டி நம்மளை வளர்க்கும்போது அவங்க நம்ம எதிர்காலத்தை பற்றி அதிகமாக யோசிக்க மாட்டாங்க. அவங்க நினைக்கிறது ஒன்றே ஒன்று தான், நம்ம பேரன் பேத்தி நல்லா இருக்கணும். நமக்கு காய்ச்சல் வந்துருச்சுன்னா அவங்களுக்கு தூக்கமே வராது. நம்ம வெளியில் போயிட்டு லேட்டாக வந்தால் அவங்க வாசலையே பார்த்துட்டு இருப்பாங்க. நம்ம சின்ன விஷயத்துக்காக அழுதாலும் அவங்களோட மனசு அதை விட அதிகமாக வலிக்கும். இதுதான் தாத்தா பாட்டியோட பாசம். ஆனால் இங்கே ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது. நம்ம சின்ன வயசில் அவங்களுக்கு நேரம் கொடுத்தோம். அவங்க நம்மளோட விளையாடினாங்க, நம்ம கதைகளை கேட்டாங்க, நம்ம கேள்விகளுக்கு பொறுமையாக பதில் சொன்னாங்க. ஆனால் நம்ம வளர்ந்த பிறகு பள்ளிக்கூடம், கல்லூரி, வேலை, நண்பர்கள், பணம், பொறுப்புகள், இப்படி வாழ்க்கை ஓடிக்கிட்டே போகுது. அவங்களுக்கு ஃபோன் கூட பண்ண நேரம் இல்லாமல் போயிட்டுருக்குறோம். ஒரு நிமிஷம் பேசி பாருங்க, நம்மளோட ஃபோன் காலுக்காக அவங்க எவ்வளோ நேரம் காத்திருந்தாங்கன்னு தெரியும். பாட்டிக்கிட்ட எப்படி இருக்கீங்க அப்படின்னு ஒரு வார்த்தை அவங்க கிட்ட கேட்டாலே அவங்களுக்கு அது பெரிய சந்தோஷம். நம்ம கொடுக்குற பணத்தை விட நம்ம கொடுக்குற நேரம்தான் அவங்களுக்கு அதிக மதிப்பாக இருக்கும். நம்ம வாழ்க்கையில் திரும்பவும் சில விஷயங்களை வாங்கிடலாம். பணம் போனால் சம்பாதிக்கலாம், பொருட்கள் உடஞ்சா புதுசாக வாங்கிடலாம். ஆனால் ஒரு மனுஷன் போயிட்டாங்கன்னா அவங்கள திரும்ப வாங்க முடியாது. அதனால தான் தாத்தா பாட்டி நம்ம கூட இருக்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் நேரம் ஒதுக்கணும். அவங்க சொன்ன கதையை 100வது தடவை சொன்னாலும் கேளுங்க. அவங்க மெதுவாக பேசினாலும் அவசரப்படாதீங்க. ஏன்னா ஒரு காலத்தில் நம்மளுடைய வார்த்தைக்காக அவங்க பொறுமையாக காத்திருந்தாங்க. இன்னொரு விஷயம், தாத்தா பாட்டி நம்மளை பார்த்து நீ பெரிய ஆள் ஆகணும்னு மட்டும் சொல்ல மாட்டாங்க. அவங்க அதை சொல்லாமலேயே நமக்கு வாழ்க்கை பாடத்தை கற்றுக் கொடுப்பாங்க. கஷ்டம் வந்தாலும் பொறுமையாக இருக்கணும், குடும்பத்தை விட்டு கொடுத்துடக்கூடாது, சாப்பாடை வீணாக்கக்கூடாது, பெரியவங்களை மதிக்கணும், கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தோட மதிப்பை புரிஞ்சுக்கணும். இந்த பாடங்களை எந்த பள்ளியிலையும் முழுமையாக கற்றுக்க முடியாது. அது வாழ்க்கை வாழ்ந்தவங்க கற்றுக் கொடுக்குற பாடம். உங்கள் தாத்தா பாட்டி இன்னும் உங்களோட இருந்தால் இந்த வீடியோ முடிஞ்சதும் அவங்களுக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க, எப்படி இருக்காங்கன்னு கேளுங்க. அது போதும், பெரிய பேச்சு தேவையில்லை. அவங்க கிட்ட போய் உக்காருங்க, கொஞ்ச நேரம் பேசுங்க, அவங்களோட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. அந்த ஃபோட்டோ இன்னைக்கு சாதாரணமாக தெரிஞ்சாலும் ஒரு நாள் அது உங்களோட வாழ்க்கையிலேயே ரொம்ப முக்கியமான ஃபோட்டோவாக இருக்கலாம். நம்ம வாழ்க்கையில் சில மனிதர்கள் எதையும் விட்டுட்டு போக மாட்டாங்க. ஆனால் அவங்க விட்டுட்டு போகிற நினைவுகள் நம்ம வாழ்க்கை முழுக்க நம்ம கூட இருக்கும். தாத்தா பாட்டியும் அப்படிதான். அவங்களுக்கு வயசாகலாம், குரல் மெதுவாகலாம், நடை தளரலாம். ஆனால் நம்ம மேலே இருக்கிற பாசத்துக்கு எப்பவும் வயசாகாது. அதனால் அவங்க இருக்கிறப்போ அவங்கள நேசிப்போம், அவங்க பேசும்போது கேட்போம், அவங்க கூப்பிடும்போது போவோம், அவங்களுக்கு நேரம் கொடுப்போம். ஏன்னா ஒரு நாள் நம்ம அவங்க பாசத்துக்கு ரொம்ப ஏங்கி தவிக்கலாம். உங்களுக்கு தாத்தா பாட்டியோட அழகான நினைவுகள் இருந்துச்சுன்னா உங்கள் நினைவுகளை விருப்பம் இருந்தால் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்க. தாத்தா பாட்டியோட பாசத்தை அவங்க இருக்கும்போதே உணர்ந்து அனுபவிப்போம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இதே மாதிரி இன்னொரு அழகான வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.